Hi my dear students, welcome to Awesome Math. This is Suhasini. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஸ்பெஷல் சீரீஸ் ரிலேட்டட் எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 2.9. ஸோ 7th சம் பார்க்கலாம். Find the sum of series 2 cube minus 1 plus 4 cube minus 3 cube plus 6 cube minus 15 cubeன்னு இருக்குது. பட் உங்களுக்கு தமிழ் டெக்ஸ்ட் புக்கில் கரெக்டாக இருக்கும். இது வந்து 5 cube. ஓகேங்களா? ஸோ 15 க்யூப்க்கு இது சால்வ் பண்ண முடியாது. ஸோ 5 க்யூப் அது சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் புக்கில் மிஸ்டேக்காக இருக்குது. ஓகே, ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அப் டு n டேர்ம்ஸ் அப்புறம் 8 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ முதல்ல n டேர்ம்ஸ்க்கு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ என்ன பண்ணலாம்? 2 க்யூப் மைனஸ் 1 க்யூப்ன்ட்டு எழுதிக்கிறேன். அதே தான் இல்லையா? ஸோ ப்ளஸ் இன்ட்டு 4 க்யூப் மைனஸ் 3 க்யூப் ப்ளஸ் இது 6 க்யூப் மைனஸ் 5 க்யூப் ப்ளஸ் அப் டு nth டேர்ம் நான் இப்போ எழுதணும். ஸோ nth டேர்ம் எழுத என்ன பண்ணுறேன்? இதை நான் 2n ஹோல் க்யூப் மைனஸ் 2n மைனஸ் 1 ஹோல் க்யூப் அப்படின்ட்டு எழுதிக்கிறேன். ஸோ எப்படி வந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள். இப்போது இது என்ன? 2 இல்லையா? ஸோ 2 இன்ட்டு 1 இஸ் 2, 2 இன்ட்டு 2 இஸ் 4, 2 இன்ட்டு 3 இஸ் 6. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள். இப்போ 2n க்யூப் அப்படின்னா நான் 2 இன்ட்டு 1 போட்டேன்னா 2 க்யூப் வந்துடும். அதே மாதிரி 2 இன்ட்டு 2 போட்டேன்னா 4 க்யூப் வந்துடும். அப்படின்னா இது ஹோல் க்யூப். ஓகே, ஸோ இந்த n பிளேஸில் நான் 1 2 சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த நம்பர்ஸ் வந்துடும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ 2 இன்ட்டு 3 ஹோல் க்யூப் போட்டு பாருங்கள், உங்களுக்கு 6 க்யூப் அப்படின்ட்டு வந்துடும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்கிற இடத்துல என்ன போடுறேன்? 2n க்யூப் அப்படின்னு போடுறேன். ஸோ n பிளேஸில் 1 2 3 சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு இந்த ஃபஸ்ட் நம்பர்ஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த செகண்ட் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? 1 க்யூப் 3 க்யூப் 5 க்யூப், அதுக்கு என்ன பண்ணுறேன்னா 2n மைனஸ் 1 அப்படின்ட்டு எழுதுகிறேன். பாருங்கள், 2n மைனஸ் 1 ஹோல் க்யூப் அப்படின்ட்டு எழுதுகிறேன். இப்போ இங்கே n பிளேஸில் 1 போட்டு பார்க்கலாம். ஸோ என்ன வரும்? 2 இன்ட்டு 1 மைனஸ் 1 ஹோல் க்யூப். ஸோ என்ன ஆகிடும்? 2 மைனஸ் 1 அப்படின்னா 1 க்யூப். ஓகே, அதே மாதிரி இங்கே பாருங்கள், n பிளேஸில் 2 போட்டு பார்க்குறேன். ஸோ 4 மைனஸ் 1 க்யூப் அப்படின்ட்டு வரும். 4 மைனஸ் 1னா என்ன? 3 க்யூப். அதே மாதிரி பாருங்கள், 2 பிளேஸில் 3 போட்டு பார்க்குறேன். ஸோ 3 2s are 6 மைனஸ் 1, 6 மைனஸ் 1 என்ன? 5 க்யூப். ஸோ இந்த 1 க்யூப் 3 க்யூப் 5 க்யூப் செகண்ட் டேர்ம்ஸ் வந்துருச்சு பாருங்கள். 1 க்யூப் 3 க்யூப் 5 க்யூப். ஸோ அதனால் இந்த செகண்ட் பிளேஸில் nth டேர்ம் என்ன போட்டிருக்கேன்? 2n மைனஸ் 1 ஹோல் க்யூப் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இது ரெண்டு எதுக்கு போட்டேன் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதை ஃபர்தராக நம்ம இப்போ சால்வ் பண்ணிவிட்டு போகலாம். ஸோ இப்போ பாருங்கள், இதோட சமேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ சமேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். ஸோ சமேஷன்னா என்ன? அந்த சம்மை வந்து நம்ம சமேஷன் தான் மென்ஷன் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், இது 1 + 2 + 3 + 4 + n இதோட சம்மை நம்ம சமேஷன்ட்டு சிக்மாவில் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சிக்மா கே வந்து இந்த மாதிரி காட்டலாம். அதே மாதிரி சிக்மா 2k - 1 இந்த மாதிரி காட்டலாம். இதோட சமேஷனை சிக்மா அப்படின்னு போட்டுப்போம் நம்ம. ஓகே, ஸோ இப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளோட nth டேர்ம் என்ன இருக்குது? இதுதானே நம்மளோட nth டேர்ம். ஸோ இதுக்கு நம்ம சமேஷன் கண்டுபிடிக்கலாம். ஸோ சமேஷன் ஆஃப் 2n க்யூப் மைனஸ் 2n மைனஸ் 1 ஹோல் க்யூப். ஸோ இது எப்படி வந்துச்சுன்ட்டு நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதை a க்யூப் மைனஸ் b க்யூப் ஃபார்மேட்டில் இதை இருக்கிறதுனால நான் இங்கே ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ a க்யூப் மைனஸ் b க்யூப்க்கு என்ன ஃபார்முலா இருக்குது? தட் இஸ் a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவில் நான் இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் இப்போ. ஸோ இதை வந்து ஏவா இதை வந்து பியா எடுத்துன்னு இந்த ஃபார்முலாவில் நான் இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம் நம்ம. இப்போ a மைனஸ் b இல்லையா? a மைனஸ் பின்னா என்ன? 2n மைனஸ் பாருங்கள். ஸோ சமேஷன் a மைனஸ் b அப்படின்னா 2n, இதுதான் நம்மளோட a, இது நம்மளோட b. 2n மைனஸ் b, bன்னா என்ன? 2n மைனஸ் 1. ஓகே, தென் a ஸ்கொயர் அப்படின்னா 2n ஸ்கொயர், 2n ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ab அப்படின்னா 2n இன்ட்டு 2n மைனஸ் 1 a இன்ட்டு b ப்ளஸ் b ஸ்கொயர். b ஸ்கொயர்னா இதுதானே நம்மளோட b. ஸோ 2n மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதை மைனஸ் சிம்பிளில் ரிமூவ் பண்ணி உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஆகும்னு பாருங்கள். சமேஷன் 2n மைனஸ்
2n இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 அப்படின்ட்டு வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த 2n ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால இந்த ஸ்கொயர் வந்து 2க்கும் வரும் n-க்கும் வரும். ஸோ 2 ஸ்கொயர் வந்து 4, n ஸ்கொயர் வந்து அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, ப்ளஸ் இங்கேயும் அதே மாதிரி தான் உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2n இன்ட்டு 2n அப்படின்னா 4n ஸ்கொயர் மைனஸ் 2n இன்ட்டு 1 வந்து 2n தான். ப்ளஸ் இங்கே பாருங்கள், இந்த பிளேஸில் நான் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab மைனஸ் 2ab அப்படின்ட்டு வரும். ஓகே, ஸோ பாருங்கள், இப்போ நம்மளோட a இது, b இது. ஸோ a ஸ்கொயர் அப்படின்னா 2n ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் 1 தான் மைனஸ் 2ab 2 இன்ட்டு a என்ன 2n, bனா என்ன 1 தான். சரி, அதை விட்டுடலாம். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், சமேஷன். ஸோ இங்கே ப்ளஸ் 2n மைனஸ் 2n இருக்கு இல்லையா, அதை கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே 1 இருக்குது, ஓகே விட்டுருங்க. அது 1 இன்ட்டு எனிதிங் இஸ் அ சேம். ஸோ இப்போ இங்கே வரலாம். ஸோ ஸ்கொயர்ஸ் எல்லாம் கரெக்டாக முதல்ல இதையும் சால்வ் பண்ணிக்கலாம் இருங்க. ஸோ 4n ஸ்கொயர் ப்ளஸ் 4n ஸ்கொயர் மைனஸ் 2n. இங்கே பாருங்கள், இந்த ஸ்கொயர் வந்து இதுக்கும் வரும் இதுக்கும் வரும். ஸோ அதனால் 2 ஸ்கொயர் தட் இஸ் 4 இன்ட்டு n ஸ்கொயர் 4n ஸ்கொயர் அப்படின்ட்டு வரும் இங்கே. ப்ளஸ் 1 இங்கே பாருங்கள், மைனஸ் 2 2s are 4n அப்படின்ட்டு வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், n ஸ்கொயர் ஒரு பக்கம் n ஒரு பக்கம் கான்ஸ்டன்ட் ஒரு பக்கம் எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது பாருங்கள், சமேஷன் ஆஃப் n ஸ்கொயர் 4 + 4 8 8 9 10 11 12n ஸ்கொயர் ப்ளஸ், ஸோ இங்கே பாருங்கள், ப்ளஸ் 1 முதல்ல எழுதிடுறேன். இங்கே பாருங்கள், -4 -2 வந்து உங்களுக்கு -6n அப்படின்ட்டு வரும். ஓகே, ஸோ இப்போது இந்த சமேஷனை தனித்தனியாக நான் எல்லாத்துக்கும் போட போகிறேன். சமேஷன் ஆஃப் 12n ஸ்கொயர், சமேஷன் ஆஃப் 1, சமேஷன் ஆஃப் 6n அப்படின்ட்டு. ஓகே, ஸோ தனித்தனியாக போட்டுக்கலாம். பாருங்கள், சமேஷன் ஆஃப் 12n ஸ்கொயர் மைனஸ் நான் 6n அடுத்து எழுதிக்கிறேன். சமேஷன் ஆஃப் 6n ப்ளஸ் சமேஷன் ஆஃப் 1. ஓகேங்களா? ஸோ இப்போ தனித்தனியாக இதை பண்ணிக்கலாம். ஸோ கான்ஸ்டண்ட்டை வெளியே எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஸோ என்ன வந்துச்சு நமக்கு இப்போது 12 வெளியே எழுதிக்கிறேன். 12 சமேஷன் n ஸ்கொயர் ப்ளஸ் 6 சமேஷன் n ப்ளஸ் சமேஷன் 1, இது -6, இந்த ப்ளஸ் மைனஸில் மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஸோ -6 சமேஷன் n. ஓகேங்களா? ஸோ இப்போது n ஸ்கொயருக்கு n-க்கு 1-க்கு என்னென்ன இருக்குது, ஸோ சமேஷன் வேல்யூ அதை நம்ம முதல்ல எழுதுக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சார்ட் காட்டினேன். ஸோ என்ன அதில் பாருங்கள், ஸோ n ஸ்கொயருக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், n ஸ்கொயருக்கு n இன்ட்டு n + 1 2n + 1 டிவைடட் பை 6 n ஸ்கொயருக்கு. ஓகே, சமேஷன் n ஸ்கொயர், இங்கே k ஸ்கொயர் போட்டிருக்கேன். ஓகே, தட்ஸ் ஓகே, n தான். ஸோ சமேஷன் n-க்கு என்ன யூஸ் பண்ணுவோம், n இன்ட்டு n + 1 டிவைடட் பை 2. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபார்முலாஸை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஸோ சமேஷன் n ஸ்கொயர் கிட்ட என்ன போட்டுக்கலாம், நம்ம 12 அப்படியே எழுதிக்கலாம். ஸோ 12 விட்டு n இன்ட்டு n + 1 இன்ட்டு 2n + 1 டிவைடட் பை 6 மைனஸ் 6 இன்ட்டு என்னோட ஃபார்முலா என்ன, n இன்ட்டு n + 1 டிவைடட் பை 2 ப்ளஸ், ஸோ இங்கே பாருங்கள் சமேஷன் 1 அப்படின்ட்டு இருக்குது. சமேஷன் 1ன்னா என்ன அர்த்தம், 1 + 1 + 1 + அப்படியே n டைம்ஸ் போய்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து சமேஷன் என்னோட வேல்யூ. ஸோ டைரெக்டாக நான் என்ன பண்ணுறேன், 1n அப்படின்ட்டு எழுதிக்கிறேன். n டைம்ஸ் 1 வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் சமேஷன் 1ஓட வேல்யூ 1n அப்படின்ட்டு எழுதிக்கிறேன். 1 இன்ட்டு n இஸ் n தான் இல்லையா, ஸோ n அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஓகேங்களா? புரிஞ்சிச்சா? இந்த ஸ்டெப் எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, சமேஷனோட n ஸ்கொயர், சமேஷன் n அண்ட் சமேஷன் 1ஓட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை கேன்சல் பண்ணலாம். 6 1s are 6 2s are 12. அதே மாதிரி இங்கே 2 1s are 2 3s are அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இந்த 2 அப்படியே வெளியே இருக்கட்டும். இப்போ இங்கே பாருங்கள், n இன்ட்டு n ஸ்கொயர், இங்கே உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். n இன்ட்டு n ஸ்கொயர் ப்ளஸ் n இன்ட்டு 1 இஸ் n. ஓகே, ஸோ அதே மாதிரி 2n + 1 அப்படியே வச்சுப்போம். ஓகே, மைனஸ் இந்த 3 அங்கேயே இருக்கட்டும். இங்கே உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. n இன்ட்டு n ஸ்கொயர் ப்ளஸ் n இன்ட்டு 1 இஸ் n ப்ளஸ் n. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இங்கே
சால்வ் பண்ணிக்கலாம். அப்படின்னா n ஸ்கொயர் இன்ட்டு இது மொத்தமாக திரும்ப n இன்ட்டு இது மொத்தமாக. ஸோ n ஸ்கொயர் இன்ட்டு 2n வந்து 2n கியூப் இல்லையா. n ஸ்கொயர் இன்ட்டு முதல்ல இது மொத்தமாக சால்வ் பண்ணுங்கள். ஓகே, n ஸ்கொயர் இன்ட்டு 2n வந்து 2n கியூப் ப்ளஸ் n ஸ்கொயர் இன்ட்டு 1 வந்து n ஸ்கொயர் தான். ப்ளஸ் இப்போது இது மொத்தமாக சால்வ் பண்ணுங்கள். n இன்ட்டு 2n வந்து 2n ஸ்கொயர் ப்ளஸ் n இன்ட்டு 1 வந்து n மைனஸ் இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 இன்ட்டு n ஸ்கொயர் இஸ் 3n ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 இன்ட்டு n 3n ப்ளஸ் n. ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டெப் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், 2 அப்படியே இருக்கட்டும். இப்போது 2n ஸ்கொயர் n ஸ்கொயர் ப்ளஸ் 2n ஸ்கொயர் ப்ளஸ் n அப்படின்ட்டு இருக்கு இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இப்போது 2n க்யூப் ப்ளஸ் இங்கே பாருங்கள் n ஸ்கொயர் ப்ளஸ் 2n ஸ்கொயர் உங்களுக்கு இங்கே 3n ஸ்கொயர் அப்படின்ட்டு ஆகிடும். 3n ஸ்கொயர் ப்ளஸ் இந்த n அப்படியே இருக்கட்டும் மைனஸ் 3n ஸ்கொயர். ஸோ இங்கே பாருங்கள் மைனஸ் 3n ப்ளஸ் n வந்து உங்களுக்கு மைனஸ் 2n அப்படின்ட்டு ஆகிடும். ஓகே, ஸோ நம்ம இப்போ உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 2s are 4n க்யூப் ப்ளஸ் 2 3s are 6n ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு n 2n மைனஸ் 3n ஸ்கொயர் மைனஸ் 2n அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஸோ இப்போ 4n க்யூப் அப்படியே இருக்கட்டும் ப்ளஸ் 2n மைனஸ் 2n கேன்சல் ஆகிடும். 6 மைனஸ் 3 வந்து உங்களுக்கு 3 அப்படின்ட்டு ஆகிடும். ஸோ உங்களோட nth டேர்ம் ஓட வேல்யூ வந்து என்ன, nth டேர்ம் வந்து 4n க்யூப் மைனஸ் 3n ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து nth டேர்ம். ஸோ ஃபஸ்ட் ஒன்க்கு நமக்கு ஆன்சர் கிடச்சிடுச்சு. செகண்ட் ஒன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 8 டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8 டேர்ம்ஸ்னால் என்ன அர்த்தம், n வேல்யூ வந்து 8 அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ இந்த nth டேர்மில் n பிளேஸில் 8 போட்டு பார்க்கணும். ஸோ 4n க்யூப் ப்ளஸ் 3n ஸ்கொயர் இல்லையா. ஸோ இப்போது n பிளேஸில் 8 போடலாம். ஸோ 8 க்யூப் ப்ளஸ் 3 இன்ட்டு 8 ஸ்கொயர் அப்படின்ட்டு. ஸோ இதை சால்வ் பண்ணி எழுதினோன்னா அதுதான் வந்து 8 டேர்ம்ஸோட வேல்யூ. ஓகேங்களா. ஸோ இப்போது நமக்கு 8 க்யூப் தெரியணும். 8 8s are 64, 64 into 8, 8 4s are 32, 6 8s are 48, 49 50 51. ஓகே, ஸோ 8 க்யூபோட வேல்யூ வந்து 512. ஸோ 4 into 512 ப்ளஸ் 8 ஸ்கொயர் இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம், தட் இஸ் 64 into 64. ஸோ மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதிடலாம். மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் ஆன்சர் வந்துடும் நமக்கு. ஸோ 512 into 4, 4 2s are 8, 4 1s are 4, 5 4s are 20. ஓகேங்களா. தென் 64 into 3, 12 18 19. ஓகே, ஸோ 2048 மைனஸ் 192. ஸோ இதோட வேல்யூ வந்து என்ன வந்துச்சு, 2048 ப்ளஸ் இதோட வேல்யூ என்ன வந்துச்சு, 192. ஸோ பாருங்கள், இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணி காட்டுறேன். சாரி, நான் சப்ராக்ட்னு சொல்லிட்டேன். இதை வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ 8 9 10 14 2 2. ஸோ 2240. ஸோ இதுதான் வந்து 8th டேர்மோட ஆன்சர். ஓகேங்களா. ஸோ புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இந்த சம் இங்கே முடியுது. டவுட் எதனா இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ டவுட் எதனா இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, ஃபைன் தென். Thank you so much.